வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் நாட்டு மக்களுக்கு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஹிந்தி மொழி எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள உதவும் மொழி மட்டுமல்ல, அது நாட்டின் அடையாளம் மற்றும் மதிப்புகளின் துடிப்பான பாரம்பரியம் என்றும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பல நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி ஆலய யாத்திரை இன்று தொடங்கவிருந்தது. ரியாசி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக மறு உத்தரவு வரும் வரை யாத்திரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி ஆலய வாரியம் அறிவித்துள்ளது. தசரா மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை திங்கட்கிழமை தோறும் இரவு மணி 8:15க்கு மைசூர் முதல் திருநெல்வேலி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் பிற்பகல் மணி 3:40ற்கு திருநெல்வேலி முதல் மைசூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மக்கள் நீதிமன்றம் மூலமாக 1230 வழக்குகள் முடிக்கப்பட்டு 10,37,00,000 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டிகரில் பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்கும் முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன. இவ்விரு அணிகளும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.